18த் செஞ்சுரில யூரோப்ல நெறைய பேர் மம்மீஸ் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா? ஆமா. 18த் செஞ்சுரில யூரோப்ல இருந்த நெறைய மக்கள் மம்மீஸ் அதாவது இந்த பிரமிட்ல இருந்து எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா? மம்மீஸ் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாடம் பண்ணி புதைக்கப்பட்ட பிணங்கள்லாம் இருக்குல்ல, அததான் மம்மீஸ்ன்னு நம்ம சொல்றோம். அந்த மம்மீஸ வந்து எடுத்து வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல என்ன நம்பியிருக்காங்க அப்படின்னா, இந்த மம்மீஸ எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்ம்ல மாத்திடுறாங்க. அந்த பவுடர் ஃபார்ம்ல மாத்தி, அந்த பவுடர வந்து பெரிய பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய பிலாசபர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கலாம் இதை வந்து எடுத்திருக்காங்க. அது எடுக்கிறது மூலமா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து நம்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது காஃபி, டீ, சாக்லேட்ஸ் இதோடலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த ஹெட்டேக், தலைவலி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா வந்து இது சயின்டிஃபிக்கா எதுவும் ப்ரூவ் பண்ணல. அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க வந்து சாப்பிட்டதோட மட்டும் விடாம இதை வந்து பெயிண்டிங்ஸ்க்குமே பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பெயிண்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மம்மியோட ப்ராசஸ் பண்ணி இந்த பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவுடரை எடுத்து பெயிண்டிங்க்குலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மம்மி ப்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்து வந்திருக்கு. அத வச்சு தான் அந்த காலத்துல உருவான நெறைய பெயிண்டிங்குமே இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க யூரோப்ல இருந்து ஏதாவது மியூசியம் போறீங்க, பழைய காலத்து ஆர்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, அது மம்மிய வச்சு பெயிண்ட் பண்ண ஒரு ஆர்ட்டா கூட இருக்கலாம்.